ஆஸ்தான இயக்குனர் எழில் சார். தொடர்ந்து அவரோட நான் பண்ணக்கூடிய ஒரு 6வது படம் இது. தொடர்ந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்காரு, நல்ல நல்ல ரோல் கொடுத்துட்டே இருக்காரு. வெரி ஹாப்பி. அவரோட டீம்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டுருவாரு. உள்ள நம்மளும் அதில் பண்ணிட்டு இருக்கும்போதே சக காமெடி நடிகர்கள்லாம் பண்ணுறதோடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போதே நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். நம்மளே ரசிப்போம், நம்மளே சிரிப்போம். ஜென்ரலாக ஒரு 3 நிமிஷம் காட்சி தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னாங்க, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதை 13 நிமிஷத்துக்கு மாற்றி வைப்போம். எல்லாத்தையும் எங்களை ஆட விட்டு வேடிக்கை பார்த்து அழகாக ரசிப்பார். ஃபஸ்ட்டு ரசிகர் எங்கள் இயக்குனர் எழில் சார் தான். எங்களுக்கெல்லாம் நல்லா ரசித்து அதில் பெஸ்ட்டு பீஸை எடுத்து பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நடிகர்களை கொஞ்சம் நம்புவார், எடிட்டரை தான் மோஸ்ட்லி நம்புவார். ஏன்னா சம்பூர்ண ராமாயணம் மாதிரி நாங்கள் 2.5 மணி நேரம் படத்தை 25 மணி நேரத்துக்கு எழுத்து வச்சு அந்த அளவுக்கு பண்ணுவோம். பட் பெஸ்ட்டு பீஸ் எடுக்கக்கூடிய அருமையான இயக்குனர். எனக்கு இது நான் மலையாளத்தில் சாரோட இசையில் பாடியிருக்கேன். அண்ட் இட்ஸ் எ ஹியூஜ் திங் ஃபார் மீ. அண்ட் எல்லார் மாதிரியுமே ஐ எம் வெரி வெரி ஆர்டன்ட் ஃபேன் ஆஃப் சார். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் நான் அவரோட இசையில் பாடுற தமிழ் பாட்டு இது ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல்சோ எழில் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விமல் சார், ஆல் த வெரி பெஸ்ட் இந்த படத்துக்கும் அண்ட் என்டையர் க்ரூவுக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப ஐ ஒன்லி விஷ் தெம் குட் லக். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் யூஸ்வலி இப்போ திங்க் வெரி ரேராக வருது இந்த மாதிரி யூனோ நம்ம சிங்கர்ஸை வந்து லைக் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு விழா. அண்ட் இட்ஸ் a great thing. Very happy to be here. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு அழகான ஒரு இசை வெளியீட்டு விழாவில். எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, தயாரிப்பாளர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு. படத்தை தரமாக தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு பப்ளிசிட்டி நீட்டாக பண்ணுற வரைக்கும் அட்டகாசமாக பண்ணிகிட்ருக்கார். ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணுறார். அதாவது இந்த படம் வெறும் தரமாக உள்ளுக்குள்ளேயும் தரமாக இருக்கணும், வெளியில் பப்ளிசிட்டிலையும் தரமாக இருக்கணும். உள்ள தரமாக இருக்கிறதுக்கு சில நேரத்தில் ஒரு சீன் எடுத்து முடித்ததுக்கப்புறமும் இதை விட இன்னும் பெட்டராக எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற ஆள், எடுத்த சீனையே திருப்பி ரீஷூட் பண்ணுறது கூட கவலைப்படாமல் செலவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அது இந்த படத்துலையும் நடந்திருக்கு. ஸோ பார்க்குற மக்களுக்கு தரமான ஒரு படத்தை தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அடுத்தது பப்ளிசிட்டியில் கலக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 25 பஸ்ஸில் ஃபுல்லாக தேசிங்க ராஜாவோட ஃபுல் இதை போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி மோர் தென் 250 பஸ்ஸஸ்க்கு பின்னாடிலாம் அழகாக தேசிங்க ராஜாவெல்லாம் ஒட்டியிருக்காங்க. இதை நான் எடுத்து என்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டுக்கோங்க, ஏன் நீ மாட்டு பஸ்ஸில் எல்லாம் ஒட்டிட்டு போயிட்டா உள்ளேன்னு பார்த்தா வெளியில் இருக்கிறது தெரியவே இல்லை அப்படின்னு. ஏன்னா நானே பசையை எடுத்து பஸ்ஸுக்குள்ளே ஒட்டிட்டு வந்த மாதிரி என் இதில் ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அழகாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அருமையான ஒரு தயாரிப்பாளர். அவரோட மகன் இந்த படத்தில் இன்னொரு செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ஜனா அவர்கள். அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் சொல்லும்போது பையன்கிட்ட கேட்டிருக்காரு, உனக்கு ஆசைப்பட்டு வரியா இல்லை பேஷனோட வரியா அப்படின்னு. ஏன்னா ஆசைக்கும் பேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அது அவருக்கு அப்போ தெரியல. ஸோ எதை நாம் தொடர்ந்து துரத்தணும்னு ஒரு இது வருதோ அதுதான் பேஷன். எல்லாத்தையும் பார்த்து ஆசை வரும், ஆனால் சில இதை தான் கண்டினியூஸாக அதை அட்டஞ்சே தீரணும்னு இருக்கும், அதுதான் பேஷன். ஸோ அதை நோக்கி தன் பையனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பையனை புடம் போட்டு சின்ன சின்ன ரோல் பண்ணால் கூட பரவாயில்லன்னு சொல்லி இறக்கி பையனோட கனவுகளுக்கு ஒரு வடிகாலாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவருக்கும் அவர் மகனுக்கும் இது அற்புதமான அருமையான ஒரு வெற்றி படமாக அமைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஷாம் சார், உங்களுக்கு வயசே ஆகாதா? இன்னும் முடியலம்மா. சாரி, இல்லை ஓகே, முடிச்சதுக்கு அப்புறம் வரேன். தை இருக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்தது என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் எழில் சார். தொடர்ந்து அவரோட நான் பண்ணக்கூடிய ஒரு 6வது படம் இது. தொடர்ந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்காரு, நல்ல நல்ல ரோல் கொடுத்துட்டே இருக்காரு. வெரி ஹாப்பி. அவரோட டீமில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டுருவார். உள்ள நம்மளும் அதில் பண்ணிட்டு இருக்கும்போதே சக காமெடி நடிகர்கள்லாம் பண்ணுறதோடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போதே நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். நம்மளே ரசிப்போம், நம்மளே சிரிப்போம்.
ஜென்ரலாக ஒரு 3 நிமிஷம் காட்சி தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னாங்க, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதை 13 நிமிஷத்துக்கு மாற்றி வைப்போம். எல்லாத்தையும் எங்களை ஆட விட்டு வேடிக்கை பார்த்து அழகாக ரசிப்பார். ஃபஸ்ட்டு ரசிகர் எங்கள் இயக்குனர் எழில் சார் தான். எங்களுக்கெல்லாம் நல்லா ரசித்து அதில் பெஸ்ட் பீஸை எடுத்து பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நடிகர்களை கொஞ்சம் நம்புவார், எடிட்டரை தான் மோஸ்ட்லி நம்புவார். ஏன்னா சம்பூர்ண ராமாயணம் மாதிரி நாங்கள் 2.5 மணி நேரம் படத்தை 25 மணி நேரத்தை எழுத்து வச்சு அந்த அளவுக்கு பண்ணுவோம். பட் பெஸ்ட் பீஸ் எடுக்கக்கூடிய அருமையான இயக்குனர். எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த விஷயம். அடுத்தது இந்த விழாவினுடைய நாயகன் வித்யாசாகர் சார். ஸோ அவருடைய பாடல்களுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். கார்லலாம் நானும் என் ஃபேமிலிலாம் அப்படியே ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது சாரோட பாட்டை கேட்டு தான் போவேன். சில நேரம் பின்னாடி இவங்கெல்லாம் வேறு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் வந்து மலரே மௌனமா இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்டு போவேன். இந்த ஷெட்டுக்கு பிரேக் டவுன் ஆன எடுத்த வண்டியை எடுத்துகிட்டு போவோம் பாருங்க, அந்த வண்டிலாம் என்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம். ஏன்னா கால் அந்த ஆக்சிலேட்டரை மிதிக்கவே தோணும், அப்படியே ரசிச்சுட்டே போவேன். உடனே என் பையன் சொல்லுவான், அம்மா இந்த வேகத்தில் போச்சுன்னா வீடு வந்து சேரத்துக்கு விடிஞ்சிடும், பாட்டை மாற்று அப்படிமா. பாட்டு எடுத்து போட்டு அடுத்து கெல்லி அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு ஃப்ளைட்டெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போவேன் நான். ஸோ அந்த அளவுக்கு சாருடைய விதவிதமான பாடலுக்கு நான் பயங்கரமான ஒரு ரசிகன், அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். ஸோ அவருக்கும் இது ஒரு அருமையான ஒரு படமாக எங்கள் டீமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு வந்தது, உள்ளே வந்தது. அடுத்து இந்த படத்தினுடைய நாயகன் விமல் சார். ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிகன். ஆக்சுவலாக இந்த கமல் சார், ரஜினி சார் இவங்களோட காலத்தில் கார்த்திக் சார் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் தாண்டி அது அவர் வேறு மாதிரி இருக்கணும். அது மாதிரி இப்போ விமல் சாரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அவர் வந்து உதடே அசையாமல் பேசுகிற மாதிரியான விஷயம் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன புரியுதா உங்களுக்கு, என்ன அப்படியே இருப்பார், என்ன பேசுகிறாரு அவர், லிப் மூமெண்ட்டே காணமேன்னு தேடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த டைலாக்கில் மாம்பழம்னு இருந்துன்னு வச்சுங்களேன், டப்பிங்கில் வந்து சார் மாம்பழம் இல்லை சார் அது கொய்யாப்பழம்னா அவரோட லிப்பில் கொய்யாப்பழம்னு போட்டுக்கலாம், ஸ்ட்ராபெரின்னு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி லிப் மூமெண்ட் எதுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு அழகாக சட்டிலான பர்ஃபார்மன்ஸு. அடுத்தவங்க நடிக்கிறது அவங்க வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ அதுவோ கிடையாது. இவருக்கு ஏன் சார் சீனை ஏற்றிட்டீங்க, எனக்கு ஏன் சார் கம்மி, ஒன்றுமே கிடையாது. டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா விமல் சார் தான் நான் சொல்லுவேன். அற்புதமான ஒரு இது. அவர் கூடயும் சேர்ந்து ஒரு 3-4 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எங்களோட மொத்த டீம் இருக்குது பாருங்கள், ஜாலியான ஒரு டீம். ரவி மரியா சார்லேருந்து புகழ்லேருந்து இன்னும் எத்தனை சாமிநாதன் சார், சிங்கமொழி சார் எல்லாம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு. ஜென்ரலாக ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும் இல்லையா, இந்த படத்தில் எனக்கும் புகழுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு எங்களோட காம்பினேஷன்ஸ். அவர் லேடி வேஷம் போட்டே நடிச்சிருக்காரு இல்லையா, இந்த படத்தோட 4வது ஹீரோயின் புகழ் தான். ஸோ நிறைய மெனக்கெட்டிருக்காரு புகழ். அவரோட சேர்ந்து நடித்த சீன்ஸ்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது கேமராமேன் சார் செல்வா சார். அது என்ன சொல்கிறது, அனைத்து டேரக்டர்களுக்கும் ஃப்ரெண்ட்லி அவர். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 150 வருஷம் இருக்கீங்களா சார் சினிமாவில்? அவ்வளோ 40 வருஷம். வாவ், சூப்பர்பு. ஸோ எல்லா டேரக்டருக்கும் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆர்டிஸ்ட், ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமராமேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அட்டகாசமான குழு, அருமையான ஒரு படம், ஒரு ஃபன் ரைடான ஒரு படம். உள்ளே வந்தால் கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லாமல் கலக்கலன்னு சிரிச்சிட்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா திருப்தியாக இருக்கும். எனக்கும் இந்த படம் மூலிமா நல்ல பேருன்னு நினைக்கிறேன். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. படத்தை தேட்டரில் வந்து பார்த்து உங்களோட நன்றி.